Hello friends, welcome to Sasi Samayal. வணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஏறத்தாழ 50 பேருக்குங்க. 50 பேருக்கு ஒரு 4 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ்ங்க. எவ்வளவு சூப்பரா சுவையா செய்ய போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்தி பக்கத்துல ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். கல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். கல்லெண்ணெய் சேர்த்தா அதில் வர ஸ்மெல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சேர்த்துருக்கோம். அடுத்தது மசாலா சேர்க்க போகிறோம். இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், நட்சத்திரம், என்னென்ன பேர் உங்கள் ஊரில் சொல்வீங்களா அந்த பேர்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். மொத்தம் தானே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்றலாமா? இருக்கட்டுமா? கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மணலாக இருக்கிற நெய். என்ன நெய்ன்னு பேர் தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போது தனி ஸ்மெல் வரும், உங்களுக்கு தனி டேஸ்ட் தரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பிடிக்குமா? இதில் பிடிக்குமா? ஹலோ. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹலோ. இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இப்போ வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ காய்கறி சேர்த்து வதக்கலாம். இது டபுள் பீன்ஸுமா, டபுள் பீன்ஸு சேர்த்தாச்சு. இது தனியாக வேக வச்சுருக்கு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ 4 கிலோ பாஸ்மதி ரைஸ்ங்க.
நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக பக்குவமாக கலக்கலாம், அரிசி உடையாமல். 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கு. அதாவது நம்ம எந்த பாத்திரத்தில் அளந்தோமோ அதே பாத்திரத்தில் 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கு. அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முறை காரம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ திறந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ மேலே நெய் சேர்த்துக்கலாம். மேலேயே புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா, கொத்தமல்லி. ஆஃப் பண்ணிடுங்கப்பா. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே. சரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடினதுக்கப்புறமா மேலே ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு மூடிடலாங்க. இப்போ இந்த தம்லேயே நல்லா உங்களுக்கு அரிசி வெந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணியும் மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு சாதம் எடுத்து செக் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வெந்திருக்கு சாதம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக பலபலன்னு ரெடியாகி வந்திருக்கு நம்மளுடைய பாசுமதி வெஜிடபிள் ரைஸு. ரொம்ப சுவையாக ரெடியாகி வந்திருக்குங்க நம்மளுடைய வெஜ் பிரியாணி.
இதே போல் ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடு இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.